ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2026 ஆண்டு ஜூன் மாதம் வருகின்ற குரு பெயர்ச்சியில் தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். குரு பெயர்ச்சி, குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகி செல்லக்கூடிய நிகழ்வு குரு பயிற்சி. ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய நிகழ்வு இது. ஒருவருடைய ராசி பிரகாரம் குரு எத்தனாவது பாவத்துக்கு வர்றாரோ அந்த பாவத்துக்கு தகுந்தபடி அந்த ஆண்டு குரு பகவான் அவருடைய பலன்களை தீமையாகவோ நன்மையாகவோ நல்லது கெட்டதுல கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அப்ப குரு பயிற்சி என்பது கோச்சார ரீதியாக மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்வியல் மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலம். அப்படிப்பட்ட குரு பயிற்சி இந்த ஆண்டு குரு பகவான் தன் உச்ச வீட்டுக்கு வர்றார். இது பொதுவாகவே மிக சிறப்பான ஒரு பயிற்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பயிற்சி. குரு பகவான் காலபுருஷனுடைய பாக்கியாதிபதி. அவர் காலபுருஷனுடைய 4ஆம் இடத்திற்கு கேந்திரஸ்தானத்தை உச்சமாகக்கூடிய காலம். இந்த பயிற்சி எல்லா தரப்பு மக்களுக்குமே நல்ல வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு பயிற்சி. உலக நடப்பு, நாட்டு நடப்பு, எல்லா துறை சார்ந்த வெற்றிகள், அரசியல் மாற்றங்கள், இப்படி சொல்லிட்டே போகலாம். மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த பயிற்சி. பொதுவா ஒரு நல்ல குரு பயிற்சி இந்த ஆண்டு ஜூன் மாதம் நிகழவிருக்கு. இது வாழ்வியல் மாற்றங்களை எல்லா மனிதர்களுக்கும் தரக்கூடிய ஒரு பயிற்சி என்றாலும் அவரவர் ராசிப்படி சில ஏற்றத்தாழ்வுகள் இந்த பயிற்சியில இருக்கும். அதற்கான தனுசு ராசிக்கான பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வர்றார். கடந்த ஆண்டு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்தார். அதாவது மிதுனத்தில் நின்ற குரு இப்ப கடகத்துக்கு வர போறாரு. அப்ப மிதுனம் தனுசுக்கு 7ஆம் இடம். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்த காலம் ஒரு சுபத்தன்மையான காலம் தான். நல்ல வாழ்வியல் மாற்றங்கள், வெற்றிகள், திருமண தடை நீங்கி திருமண வாழ்க்கையில சந்தோஷம், திருமணத்தை நடத்தக்கூடிய ஆண்டாக இருந்திருக்கும். கடந்த ஆண்டு நிறைய காதல் திருமணங்கள் நடந்திருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கியிருக்கும். கூட்டு தொழில் செய்யற அன்பர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பெரிய ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஆண்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி வாடிக்கையாளர் அதிகமாகக்கூடிய ஆண்டாக இருந்திருக்கும். இப்படி 7ஆம் இடத்தில் குரு வரும் காலம் பொதுவாகவே நல்ல ஒரு பயிற்சி. குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை நேரடியா பார்க்கறதுனால அந்த பார்வைக்கும் ஒரு நல்ல பலத்தை கொடுத்திருப்பாரு. வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை அடைந்த ஆண்டாக இருந்திருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. கடந்த ஆண்டு குரு பயிற்சி என்பது ஒரு சிறப்பான பயிற்சி தான். அதுல இந்த ஆண்டு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. பொதுவா 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம். மனிதனுடைய வாழ்க்கையில குரு 8இல் வரும் காலம். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல குரு என்ற ஒரு பழமொழி. அப்ப 8ஆம் இடத்துக்கு குரு என்ன செய்வார் அப்படின்னா, தடை, தோல்வி, அவமானம், கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள், இப்படி 8ஆம் இடத்தினுடைய தன்மைகளை குரு கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதனால உங்களுக்கு சில வாழ்க்கையில சில தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். எனவே கவனமாக செயல்பட வேண்டிய ஆண்டு. இந்த பலன் எல்லாருக்குமே அப்படியே இருக்குமானா ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு கூடவோ குறைவோ செய்யும். பொது பலன் தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. அவரவர் சுய ஜாதகப்படி இந்த பலன்கள் மாற செய்யும், கூட செய்யும். நல்ல பலன்களாக இருக்கும், மாறிடும். ஒரே மாதிரி இருக்காது. எல்லா தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சுய ஜாதகப்படி அவரவர் லக்னப்படி குரு பகவான் வர்ற இடத்தை பொறுத்து லக்னத்திற்குண்டான பலத்தை பாவத்தை சேர்த்துதான் பலன் கொடுப்பாரு. எனவே உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கங்க. இப்ப குரு பகவான் 8ஆம் இடத்துல வந்தாலும் கூட குரு பார்க்க கோடி நன்மை இருக்காங்க. குரு பார்க்கிற இடத்த தான் பலப்படுத்துவார். அப்ப குரு பகவான் பார்வை அவர் நின்ற இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. அது உங்களுடைய 12ஆம் இடம் விருச்சிகத்தை குரு பார்க்கிறாரு. குரு 8ல வந்தா கூட 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிம்மதி கிடைக்கும். அயன சயன மோட்சஸ்தானம், நல்ல நிம்மதி, சந்தோஷம். விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறக்கூடிய காலமாக இருக்கும். தொழில ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் தேடி வரும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு முயற்சிகள் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் விசா கிடைச்சு வெளிநாடு போகக்கூடிய காலமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும். ஏன்னா அந்த குரு 2ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. 7வது பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார், மகரத்தை பார்க்கிறார் குரு. அப்ப உங்க குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும், பண வரவு
அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். திருமண முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா 2 குரு பார்த்தாலே குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்போது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவருக்கு நல்ல ஒரு ஆண்டு. ஏன்னா ஒரு புதிய நபர் குடும்பத்திற்கு வரக்கூடிய ஆண்டு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சிக்கான ஆண்டு. 2ஐ குரு பார்ப்பது தனம், தொழில், வளர்ச்சி, வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த பண வரவை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா, இந்த பயிற்சிகள் 2ஆம் இடத்தை பார்த்ததுனால இதுவரைக்கும் வராம இருந்த பணம் எல்லாம் வந்து சேரக்கூடிய ஆண்டாக இருக்கும். நின்று போன பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் தேடி வரும். ஏன்னா குரு 4ஆம் இடத்தை பார்க்க போறாரு. குரு 12, 2, 4 இந்த 3 இடத்தை பார்ப்பாரு. அப்ப 4ஆம் இடம் என்பது 9வது பார்வையா பார்ப்பாரு. மீனத்தை குரு பார்க்கறனால அது 4ஆம் இடம். அப்ப இடம், நிலம், வீடு, வாகனம் மாற்றங்கள், புதிய வீடு வாங்குறது, ஒரு வீடு ஆல்ட்ரு பண்றது, வாகனங்கள் மாற்றி அமைச்சுக்கிறது, புதிய வாகனங்கள் எடுக்கிறது, இதெல்லாமே இந்த ஆண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிகழப்போகுது. அதே மாதிரி முதலீட்டில் கவனமாக இருங்க. ஏன்னா நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல முதலீடுகளை பார்த்து செய்யக்கூடிய ஆண்டாக பார்த்து செய்யுங்க. ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி வங்கிகளில் டெபாசிட் இதெல்லாம் பார்த்து கவனமா செய்யுங்க. வெற்றிகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைகள், சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். தவறான புரிதல்கள் குறைஞ்சு போயிடும். உங்களுக்கு இது வரைக்கும் குடும்பத்துல ஒரு தவறான புரிதல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய காலமாக இருக்கும். தனவரவு, மனைவி மூலம் வருமானம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. கடந்த காலங்களில் திருமண வாழ்க்கையில பிரிவு ஏற்பட்டிருந்தா இந்த ஆண்டு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பம் ஒன்று சேரக்கூடிய காலமாக இருக்கும். மாணவர்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கல்வியில் உயர்வு ஏற்படும். போட்டித் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல ஒரு இடத்திற்கு மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். கல்வி போன்ற விஷயங்கள்ல மாணவர்களுக்கு ஒரு முதன்மை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது மாணவர்களுக்கு வாக்கு வன்மை அதிகரிக்கக்கூடிய ஆண்டு. ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு. அப்ப உங்க ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய காலம் தான். சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. அப்ப தாயாருக்கு நல்ல ஆரோக்கியம், உங்களுக்கு ஆரோக்கியம், நிம்மதி, இதெல்லாம் 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வரும்னாலும் 8ல குரு வர்றாரு. அதனால கொஞ்சம் மன அமைதி குறையும். தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். அந்த மாதிரி உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படக்கூடிய காலங்கள்ல நல்ல யோகா, தியான பயிற்சி, நடைப்பயிற்சி, மனதுக்கு அமைதி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க. இந்த அஷ்டம குருவுடைய தாக்கம் குறைஞ்சு உங்களுக்கு அது ஒரு பெரிய நிம்மதி, சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரி குரு பயிற்சியானது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்குமா அப்படின்னா இது பொது பலன் தான் என்றாலும் கூட அவரவர் சுய ஜாதகப்படி, அப்ப சுய ஜாதகத்துல என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு என்ன தசா புத்திகள் நடக்குது, சுப தசைகளா பாவிகளுடைய தசைகளா அப்படின்னு நீங்க பார்த்து உங்க சுய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல திசைகள் இருந்தா கோச்சாரம் உங்களுக்கு 2 மடங்காக பலனை செய்யும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல தசா புத்திகள் சரியில்லாம இருந்துச்சுன்னா அதற்கான எளிய இறை வழிபாடுகள், பரிகாரங்களை செய்யுங்க. அதோட குரு பரிகாரங்கள், குரு பிரீதி செய்யுங்க. குரு பகவான் கோயில்களுக்கு சென்று வாங்க. ஆலங்குடி, திட்டை, திருச்செந்தூர் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது அஷ்டம குரு தோஷம் விலகி வெற்றிகளை நிறைய கொடுப்பாரு. மஞ்சள் நிற ஆடைகள் தானம் கொடுங்க. கொண்டக்கடலை தானங்கள் கொடுங்க. குரு பகவான் பிரீதி, குழந்தைகளுக்கு தானம் கொடுப்பது, இதெல்லாம் நல்ல வெற்றி ஆண்டாக இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எனவே தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு குரு பயிற்சி 8ல் குரு அஷ்டம குருவாக வர்றதுனால நல்ல வழிபாடுகள் மூலமாக குரு பயிற்சிக்கான நல்ல ஒரு பலன்களை சிறப்பாக அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை. நன்றி, வணக்கம்.